ஆ. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்களா? நீங்களும் சாப்பிட போயிட்டீங்களா? அவங்களும் சாப்பிட போயிருப்பாங்க. லஞ்ச் பிரேக்கு தான். டீ பிரேக் தான். லஞ்ச் பிரேக் இல்ல. எல்லாரும் கவனிங்க. ஓகே. இன்னும் 10 டாபிக் இருக்கு. எல்லாம் பார்த்தும் போயிரலாம். அடுத்து 11வது டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ, வேர்ச்சொல்ல கொடுத்து பெயரெச்சம், வினையெச்சம் எல்லாம் பார்க்கறது. ஓகேவா? ஓகே. வேல் என்ற சொல்லோட வாட் எதுவுமே வரமாட்டேங்குது. ஆல் கிளியர். கிளியர் ஆல் தான். ஓகே. கேள். கேள் என்ற சொல்லினுடைய பெயரெச்சம் எது? பெயரெச்சம். உடனே கேளனுடைய ஃபாதர் அப்படின்னு எழுதிவிடாத. ஓகேவா? அதனால கேள் என்ற சொல்லோட பெயரெச்சம். 4 ஆன்சர் கொடுத்திருக்கேன். கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்தேன். சொல்லா கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன்ட்டு இப்படி ஒரு ஏமாற்று வேலை. ஓகேவா? கேட்டு பார்த்தேன். பி. கேள் சொல்கிறேன். கேள் சொல்கிறேன். சி. இதெல்லாம் குரூப் 2 மாடல். கேட்ட பாடல். கேட்ட பாடல். கேட்டவள். கேட்டவள். ஓகேவா? இதெல்லாம் வந்து வினையெச்சம். வினையெச்சம். இது கேட்ட பாடல் தான் பெயரெச்சம். இது கேட்டவள் வினையாளனின் பெயர். அதனால ஆன்சர் கேட்ட பாடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா இது மட்டும்தான் பெயர் சொல். பெயர் சொல்ல கூட எச்ச சொல்லோட பெயர் சொல் வந்தா மட்டும்தான் பெயரெச்சம். இதெல்லாம் பாருங்க வினைமுற்று. அதெல்லாம் வினையெச்சம். அவள் வந்தா வினையாளனின் பெயர். சரி. இப்ப பாருங்க மாட்டிப்பீங்க. ஒரு பெயரெச்சம் என்பது என்ன சொல்? ஏ. பொருள் முற்று பெறாத பெயர் சொல். பொருள் முற்று பெறாத வினைச்சொல். பொருள் முற்று பெறாத இடைச்சொல். பொருள் முற்று பெறாத ஊரிச்சொல். பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத என்ன சொல்? பெருள் முற்று பெறாத பெயர் சொல், பொருள் முற்று பெறாத வினைச்சொல், பொருள் முற்று பெறாத இடைச்சொல், பொருள் முற்று பெறாத உரிச்சொல். என்ன? பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத வினைச்சொல். பொருள் முற்று பெறாத வினைச்சொல். நீங்க எப்படி பொருள் முற்று பெறாத வினைச்சொல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஒரு பெயர் சொல் என்பது பெயரெச்சம் என்பது பொருள் முற்று பெறாத பொருள் முற்று பெறாத சொல்லதான் நாம கேட்கிறோம். ஓகேவா? 2 எச்சத்துக்குமே பொருள் முற்று பெறாத சொல் வந்து வினை சொல்லாத்தான் இருக்கும். இந்தாண்டு வர பொருள் முற்று பெற்ற சொல்லுதான் பெயர் சொல்லா வந்தா பெயரெச்சம், வினை சொல்லா வந்தா வினையெச்சம். ஆனா 2 எச்சத்துக்குமே இந்த முற்று பெறாத சொல் வந்து வினை சொல்லாதான் இருக்கும். அப்ப பெயர் எச்சம் என்பது பொருள் முற்று பெறாத வினை சொல். பாரு இது வினை சொல்லாதான். ஓகேவா? நீங்க உடனே பெயரெச்சம்னா பெயர் சொல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சுடு என்ற வேர் சொல்லினுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? தொழிற்பெயர்னு கேட்டா சுடுதல் போட்டுருவீங்க. முதல்நிலை தொழிற்பெயர்னா சுடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா சூடு. நானே சொல்லியிருக்கிறேன். ஒரு தொழிற்பெயரோட விகுதி மறையாம வந்தா அது தொழிற்பெயரு. தொழிற்பெயரோட விகுதி மட்டும் மறைஞ்சு வந்தா முதல்நிலை தொழிற்பெயரு. முதல்நிலை தொழிற்பெயரோட விகுதியும் மறைஞ்சி ஃபர்ஸ்ட் எழுத்து மாறியும் வந்தா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப சுடு என்பதோட முதல்நிலை திரிந்த பெயர் வந்து சூடு. அடுத்து படி என்ற வேர் சொல்லினுடைய தன்மை ஒருமை இறந்த காலம் காட்டும் வினைமுற்று எது? தன்மையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், இறந்த காலம் காட்டணும். ஓகேவா? அதான் படிப்பேன், படிப்போம், படித்தாய், படித்தேன். இதுல வந்து படித்தேன் தான். நான் படித்தேன். தன்மை, ஒருமை, இறந்த காலம். அடுத்து கான் என்ற வேர் சொல்லோட வினை எச்சம் எது? கண்டுபிடித்தான், கண்ட, கண்டவன், காணார். கண்டுபிடித்தான். ஆள் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் எது? ஆண்டார், ஆண்டாள், ஆள்பவர், ஆள்கிற. ஆள்பவர். ஓகேவா? ஆண்டார்னா வினைமுற்று, பலர்பால் வினைமுற்று. ஆண்டாள்னா பெண் பால் வினைமுற்று. ஆள்பவர் அப்படிதான் வந்து அவர் சேர்ந்து வர்றதுனால தான் வினையாளனின் பெயர்.
முடி என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் எது? முடிக்க, முடித்த, முடியாது, முடித்தல். முடி என்ற வேர் சொல்லோட வினை எச்சம் முடிக்க, முடிக்க பார்த்தான், முடிக்க, முடிக்க, முடிக்கத்தான் பெயரச்சு இது வினையச்சு. ஓகேவா? முடி என்ற சொல்லோட வினையச்சு முடிக்க பார்த்தான், முடிக்க. இது ஏமாத்துறதுக்காக கேட்டது. இது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். புகழ் என்ற வேர் சொல்லினுடைய தொழிற்பெயர் எது? புகழ் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் புகழும், புகழ், புகழ்ச்சி, புகழ். புகழ் என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் புகழ்ச்சி. ஓகேவா? இது வந்து விகுதி பெறாத தொழிற்பெயர். உருள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் எது? உருள் என்னும் வினை சொல்லோட வினை எச்சம் உருண்டது, உருண்டு, உருள்க, உருண்ட, உருண்டு. ஓகேவா? ஓகே. கீழ்கண்டவற்றுள் எது பெயரெச்சம்? வந்து, ஓட, நல்ல, பாட. எது பெயரெச்சம்? வந்து, ஓட, நல்ல, பாட. நல்லதான் பெயரெச்சம். நல்ல பையன், நல்ல பெண். ஓகே, நல்ல பெண் தான். ஓகேவா? பொருந்தா இணையை கண்டறி. அழகிய பெயரெச்சம் பொருந்தா இணை. அழகிய பெயரெச்சம் அழகிய பெயரெச்சம் மெல்ல வினையெச்சம் மெல்ல வினையெச்சம் பெரிய பெயரெச்சம் பெரிய பெயரெச்சம் சிறிய வினையெச்சம் சிறிய வினையெச்சம். இந்த சிறியங்கரத்தும் பெயரெச்சம். இதுதான் பொருந்தாயினம். ஓகேவா? ஓகே. சின்ன, சிறிய இல்லை, சின்ன, சின்ன. பெரிய தம்பி, சின்ன தம்பி. பிரபு ஜாத்திராச்சு சின்ன தம்பி பெரிய தம்பி படம். ஓகேவா? ஓகே. பெரியக்கு சின்ன. அடுத்து அலைத்தீ என்பது என்ன வினைமுற்று? அலைத்தீ அலைத்தீ என்பது என்ன வினைமுற்று? பாரு, 4 வினைமுற்று பேர் சொல்லியிருக்கேன். தன்மை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று, முன்னிலை ஒருமை வினைமுற்று, முன்னிலை பன்மை வினைமுற்று. இது அழைத்தீன்னா நீ அழைத்தீ, நீன்னாவே முன்னிலை தான். அப்ப அழைத்தீங்கிறது ஒரு பெண். அதனால முன்னிலை ஒருமை வினைமுற்று. இது ஒரு முறை குரூப் 2ல கேட்டிருந்தோம். அடுத்து சரியான அகர வரிசை எது? வசை, வழக்கு, வாழ்வு, வானம். வசை, வழக்கு, வாழ்வு, வானம். இதுல சரியான அகர வரிசை எது? இதுவே சரியாத்தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுவே கரெக்ட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் தமிழ் என்றது ஏகலை கலையை. ஏகலை என்றது அம்புவிடும் கலையை தமிழ். ஆப்ஷன் பி. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சி, பி. அதான். இதை படிச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த சொற்கள் 4 முறை ஒரு கிளான்ஸ் படிச்சிங்களாவே சரியான சொற்றொடர் வந்துடும். ஆனா அதுவும் வர முடியாதது இருக்குது. அது பாருங்க, அது தெரியாது. சரியான அகர வரிசை குமுதம், குயில், குவளை, குறவன். குமுதம், குயில், குமுதம், குயில், குவளை, குறவன். குவளை, குறவன். இதே சரிதான். ஓகேவா? ஓகே. அந்த அகர வரிசைலாம் வந்தா போட்டுக்குவீங்க. அகர வரிசை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. ஆனா இதுல எந்த அகர வரிசை சரியானு சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு மறக்கும். கனி, கனி ஒரு டிஃபரெண்ட். இதை மட்டும் பார்த்துட்டு அகர வரிசை முடிச்சிடலாம். கனி, கனி, கனனி. கன்னி, கன்னி, கனலி. கன்னி, கனலி,
பனை கனி, பனை கனி, கனலி கன்னி, கனலி கன்னி, கனி கனை, கனி கனை, கனலி கன்னி, கனலி கன்னி, கனி கனை, கனலி கன்னி, கனை கனி, கன்னி கனலி, கன்னி கனலி, கனி கனை. இப்படி ஒரே வர்க்கமுடைய உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்துடைய சொல் வந்தா இந்த மெய்யெழுத்து இருக்கிற சொல் ஒண்ணு முதல்ல வரணும், இல்லைன்னா கடைசியில வரணும். ஆனா எந்த ஆர்டர் சரியா இருக்குன்னு பாரு. ஓகேவா? இங்க பாருங்க, கனை, நை, நீ. நை நீ வருமா? வராது. அதனால கடைசியில மெய்யெழுத்து இருந்தாலும் இந்த ஆர்டர் தப்பு. ஓகேவா? பாரு, இன்னு முதல்ல இருக்கு, நா, நை, நீ. ரைட்டா? போர்த்தோம். கன்னி, அது தப்பு. கன்னி, நா, நீ, நெய். போர்த்தோன் தான் ரைட். ஓகேவா? சரி. இது மாதிரி இந்த ஒரே வர்க்கமுடைய மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து வந்தா இந்த மெய்யெழுத்து வார்த்தை லாஸ்ட்ல வரணும் அல்லது முதல்ல வரணும். எந்த ஆர்டர் சரி வருதோ அதை போட்டுக்கணும். ரெண்டும் சரி வந்தா லாஸ்ட்ல மெய்யெழுத்து இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர்ஸ் கொடுத்துரும். ஓகே. ஆறு வரிசையில எழுதிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நாலாம் முன் ரணவும் நாலாம் முன் டனவும் ஆகும் தானாக்கள். ஓகேவா? இதுதான் உங்க ரொம்ப கஷ்டம். நாலாம் முன் ரணவும் நாலாம் முன் டனவும். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. ஒரு நூற்பா, நன்னூல் நூற்பா. இது இது இந்த இதை வந்து கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆ இதை எப்படி சரிப்படுத்துவீங்க சொல்லு பார்க்கலாம். ஆ ம் இதை அப்படியே மாத்தி போடுங்க. நாலாமுன் ரணவும். ரெண்டு சொல்லினா குண்டலாக்கு முன்னாடி ராணாவா மாறும். ஓகேவா? அடுத்து மூணு சொல்லினா நாலாமுன் தனவும் ஆகும் தானா. இது ஒரு முறை கேட்டிருந்தோம், எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் ரைட். இது எல்ஹெச். இப்படி செய்யுள் வரி கேட்டா இது புணர்ச்சி விதியில் இருக்கு. நூற்பால் நன்னூல்ல இருந்து எடுப்பானான்னு கேட்டுறாத. இது நன்னூல்ல கிடையாது, புணர்ச்சி விதியில ஸ்கூல் புக்ல நூற்பார். இந்த விதிப்படித்தான் முள் கூட்டல் நன்று முன்னன்றுன்னு மாறும். இதுக்குதான் இந்த விதி. சேர்த்து எழுதும் போது முன்னன்றுன்னு மாறும். இதான் ரைட். முன்னன்ற பிரிச்சிங்கன்னா முள் நன்றுன்னு பிரிக்கும். ரெண்டு சொல்லினா குண்டுலா. நாலாமுன் ரணவும் நாலாமுன் தனவும் தான் ஆகும் தானா. இது மாதிரிலாம் கேட்டா சும்மா சாதாரணமா பார்த்து போறேன், கண்டிப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, புனலிடை உளவி. புனலிடை உளவி, புனலிடை உளவி, பொழிலிடை மூழ்கி. இது ஈஸியா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கும். புனல்னா தண்ணி, தண்ணியில போயிட்டு உழவ முடியாது. புனலிடை மூழ்கி. பொழில்னா சோலை, சோலையில உழவும். தட்ஸ் ஆல். பூ போ.
என்ன மகாலட்சுமி, தண்ணியில போயிட்டு மூழ்கணும், சோலையில போயிட்டு உழவணும், சுத்தி வரணும். ஓகேவா? யாராவது போயிட்டு சோலையில மூழ்குவாங்களா? அது என்ன பூஞ்செடி என்ன தண்ணியா? ஓகேவா? ஓகே. அப்படி அண்ணா பூங்காஸ் போனா கூட பரவாயில்ல, அவ்வளோ கப்புள்ஸ் அப்படியே உலவி வருவாங்க. ஓகேவா? மூழ்கி வரமாட்டாங்க. ஓகே. ஓகே. ஒரு சுத்து சுத்திட்டு வருவாங்க. அதான் உழவு. புனல்னா தண்ணி. இத மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொற்கள ஒழு இது கேட்டிருந்தான் ஒரு முறை குரூப் 2ல. புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி. அடுத்து நுண்ணிதின் ஒண்ணுதல் மகிழ்ந்தென்று முகனே. நுண்ணிதின் ஒண்ணுதல். நுண்ணிதின் ஒண்ணுதல். இது மாதிரி செய்யுள் வரி எடுத்து கொடுத்தானாலும் மாட்டிக்குவீங்க. அந்த பாட்டு மனப்பாடமா தெரியலன்னா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. என்ன வரி வரும்? இது மொழிதெயிர் பிசைந்த காந்தல் மெல்வரல் அப்படிங்கிற குறுந்தொகை பாட்டோட லாஸ்ட் லைன். ஓகேவா? மொழிதெயிர் பிசைந்த காந்தல் மெல்வரல் கழுவுறு கலிங்கம் கலாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துளந்தட்ட தீம்புலி பாகர் இனிதென கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. நுண்ணிதின் மகிழ்ந்தன்று. நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. இதுதான் அந்த மொழிதெயிர் பிசைந்த பாட்டோட லாஸ்ட் வரி. இது மாதிரி திருக்குறளோட வரியவோ, கஷ்டமான குரல் மனப்பாடம் பண்ண முடியாத குரல், சங்க இலக்கிய பாட்டோட மனப்பாட பாட்டோட கூறி பொருள் எடுத்து கொடுத்துரும். இதான் ரைட். நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. குறுந்தொகை பாட்டோட லாஸ்ட் வரி. ஓர் உறுதி உண்டு கேட்டினும். ஓர் உறுதி உண்டு கேட்டினும். ஓர் உறுதி உண்டு. இது ஒரு செய்யுள் வரிதான். ஓர் உறுதி உண்டு கேட்டினும். ஓர் உறுதி உண்டு கேட்டினும். என்னது? கேட்டினும் ஓர் உறுதி உண்டா? உண்டுங்கிறது லாஸ்ட் வராதா? உறுதி லாஸ்ட்ல வருமா? உண்டு லாஸ்ட்ல வருமா? உண்டா? உண்டா உறுதியா? ஆ? கேட்டினும் ஓர் உறுதி உண்டு. ஆ. உண்டு கேட்டினும் ஓர் உறுதி. ஆ. கேட்டினும் உறுதி ஓர் உண்டு. ஆ. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. ஓகேவா? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. ஓர் உறுதி. விருந்தோடு ஆயினும் மருந்தே உண். விருந்தே ஆயினும் மருந்தோடு உண். ஓகேவா? ஓகே. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஓகேவா? சரி. விருந்தோடு உண். அதான் சரியான சென்டென்ஸ் எழுதிக்கா. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். நீ மருந்து சாப்பிடுறதா இருந்தா கூட விருந்தினரோட கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு போறோம். விருந்தே ஆயினும் மருந்தோடு உண்டு இல்ல. ஓகேவா? சரி. மருந்தே ஆயினும் விருந்தோடு விருந்தினர்களோடு சாப்பிடு அப்படின்னு பொருள். ஓகே. அவன் நம்ம பிரஷர் சாப்பிடுற மருந்து விருந்தினரை வாங்க வாங்கன்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிரஷர் ஏறிடாதா? ஓகேவா? அது இல்ல, எந்த விருந்தா இருந்தாலும் விருந்தினர்களோடு சாப்பிடணுங்கிறதுக்காக இது ஒரு பழமொழி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இதே பழமொழியா கேட்டானா என்ன கொஸ்டின் கேட்பான் தெரியுமா? விருந்தோம்பலோடு தொடர்புடைய பழமொழி எது? 4 பழமொழி கொடுத்துருவோம். ஓகேவா? அதுல இதுல மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் தான் விருந்தோம்பலோடு தொடர்புடைய. இது பாரு அடுத்து முக்கியமானது. ஆரவாரத்தை காட்டிலும் அமைதி சிறந்தது. அமைதி ஆரவாரத்தை காட்டிலும் சிறந்தது. சிறந்தது அமைதி ஆரவாரத்தை காட்டிலும். அமைதி சிறந்தது ஆரவாரத்தை காட்டிலும்.
நாலுமே மெண்டல்ஸ் மாதிரி இருக்கும். நாலுமே மெண்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அமைதி ஆறு வாரத்தை காட்டிலுமா ஆறு வாரத்தை காட்டிலும் அமைதியா? ஆறு வாரத்தை காட்டிலும் அமைதியா? தப்பு. அமைதி ஆறு வாரத்தை காட்டிலும் சிறந்தது. அமைதி ஆறு வாரத்தை காட்டிலும் சிறந்தது தான் ரைட். அமைதி அமைதி ஆரவாரத்தை காட்டிலும் சிறந்தது. ஆரவாரத்தை காட்டிலும் அமைதி சிறந்ததுன்னு போடக்கூடாது. அதுதான் ஏவே கொடுத்திருந்தேன். ஆனா தப்பூஸ். அமைதி ஆரவாரத்தை காட்டிலும் சிறந்தது. என்னமா? ஆமா, இது புக்கில் வர சென்டென்ஸ். அது அப்படியே எழுதணும். இது சான்றோர்கள் சொன்ன கூடிய தத்துவம். அதை அப்படி மாத்தக்கூடாது. ஓகேவா? நமக்கு நாலுமே ரைட்டா தான் இருக்கும். அவங்க சொன்னது அமைதி ஆரவாரத்தை காட்டிலும் சிறந்தது. அடுத்து பாருங்க, இதுவும் கஸ்டம்ஸா தான் இருக்கும். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல், பாடல் மறந்தறியேன் தமிழோடு இசை, இசைப்பாடல் மறந்தறியேன் தமிழோடு. என்னது? மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறி. அடுத்து ஒரு சென்டென்ஸ், சூப்பரான சென்டென்ஸ். முடிவில் கதையாகி போனது கண்டதும் கொண்டது. முடிவில் கொண்டது, கண்டதும் கதையாகி போனது, கண்டதும் கொண்டது, முடிவில் கதையாகி போனது, கண்டதும் கதையாகி போனது, முடிவில் கொண்டது. நாலுமே பொருந்தரிசி மாதிரி தான் வரும். முடிவில் கதையாகி போனது கண்டதும் கொண்டது, முடிவில் கொண்டது, கண்டதும் கதையாகி போனது, கண்டதும் கொண்டது, முடிவில் கதையாகி போனது, கண்டதும் கதையாகி போனது, முடிவில் கொண்டது. சீதம். கண்டதும் கொண்டது, முடிவில் கதையாகி போனது. ஒரு பொண்ணை பார்த்த உடனே நீதான் என்னுடைய காதலின்னு போடுறான்னு வச்சுக்க, அந்த பொண்ணு முட்டாள் சார்ந்துச்சுன்னு வச்சுக்க, மாட்டிக்குவோம். அந்த பொண்ணோட கொஞ்ச நாள் பழகி என்ன கொஞ்சம் அறிவுஸ் இருக்கா, குரூப் 2 பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா தான் சேலரி கிடைக்கும். எடுத்தோடனே நீ கொஞ்சம் அழகாத்தான் இருக்க, வாமா வாமா, உன்னை தவிர நான் யாருமே கட்டிக்க மாட்டேன்னா அது முடிவில் கதையாகி போயிடும். ஓகேவா? ஓகே. அது எங்க அண்ணன் என் பொண்ணோட அண்ணன் ரவுடிஸா இருப்பான். இவனை சப்பு சப்புன்னு அடிப்பான், காசு கொடுறான்னு மிரட்டுவான். அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. அதனால அண்ணன் தான் இப்ப பொண்ணு காதலனுக்கு ரொம்ப எதிரி. அதனால தான் நான் ஒன்று மனச்சிறையில் தானே அடைத்தேன், உன் அண்ணனுக்கு சொல்லி என்னையோ மத்திய சிறையில் அடைத்த அப்படிங்கிறான் புது கவிஞர்லாம். ஓகேவா? ஓகே. சரி. அப்பாவிடம் சொல்லி மத்திய சிறையில் ஏன் அடைத்தாய் அப்படின்ட்டு. அதனால கண்டதும் கொண்டது, முடிவில் கதையாகி போனது. கண்டதும் எதையுமே கொல்லக்கூடாது, கொஞ்சம் பழகணும். ஓகேவா? பழகினா தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். இது மாதிரி தான் கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி சென்டென்ஸ் மெயின்ங்கிறதுனால கேட்போம். அதில் புக்கில் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அப்படியே நீங்கள் நாளையும் படிக்கும்போது உங்களுக்கே ஒரு வார்த்தை நல்லா கரெக்டாக இருக்குன்னு தோணிடும். அதை நீங்கள் போட்டுறணும். ஓகேவா? ஓகே. கரம் சிரம் புறம் நீட்டாதே, சிரம் கரம் சிரம் நீட்டாதே, புறம் சிரம் கரம் நீட்டாதே, நாலுமே பிறந்துற மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணும்? கரம் சிரம் புறம் நீட்டாதே. ஓகே. நீர்வழிப்படும் நீர்வழிப்படும் புனை போல. அவ்வளவுதான். நீர்வழிப்படும் புனை போல. இதாம்மா வேரி. அவ்வளவு. ஓகேவா? புனை 3 சொல்லி போடணும். தெப்பம். கட்டு மரத்துக்கு பேர் புனை. தண்ணி போற போக்குல அந்த ஓடம் போகும். அடுத்து இலக்கண குறிப்புக்கு வரலாம். இலக்கண குறிப்புலாம் பழைய இலக்கண குறிப்பையும் பார்த்துக்கணும், புது புக்களையும் பார்த்துக்கணும். அதுதான் சிரமமே, நிறைய இருக்குது. ஒழுகு நீர் என்பதோட இலக்கண குறிப்பு என்ன? ஒழுகு நீர் வினைத்தொகை. நேற்று ஒழுகின நீர், இன்னைக்கு ஒழுகுகின்ற நீர், நாளை ஒழுக போகும் நீர். வளைக்கை இலக்கண குறிப்பு தருக. வளைக்கை. 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 2ஆம் வேற்றுமை
உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது வலையை உடைய கை, வலையை அணிந்த கை அல்லது வலையை உடைய கை. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐயும் மறைஞ்சு அது பக்கத்துல இருக்கிற பயனுறுப்பும் மறையிறதுனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது மாதிரிலாம் கேட்டா ஏமாந்துருவோம். ரெண்டாம் வேற்றுமை விரின்னு போட்டுரு ஐ வந்திருக்குன்னு. ஆனா நீட்டி படிச்சு பார்க்கணும். வளையலை அணிந்த கை பொண்ணுங்கன்னாவே கண்டிப்பா வளையல் போடணும். அது சலங்க மாதிரி ஒலிக்கணும், வளையோசை கேட்கணும். இப்போ வளையலே போடுறதில்ல, இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக் வளையல் மாட்டிக்கிறது. ரெண்டுமே பொருந்தாது. சவுண்டும் வராது, இல்லைன்னா வளையலே வளையல் போடாம பொண்ணும் இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டு பொண்ணுன்னா ஒரு குட்டீஸ் 2 கண்ணாடி வளையலாவது மியூசிக் கேட்குற மாதிரி ஒரு கையிலயாவது போடணும். ஒரு கையில் வாட்ச் போட்டுக்கிட்டா கூட ஓகேவா. நான் நவீன பொண்ணு, ஆல்ஸ் வித்தவுட் கைஸ், வித்தவுட் வளையல்ஸ் அப்படின்னு நீ ஜென்னு. ஓகேவா. ஓகே, 2 வளையல்ஸ் போடணும் பாரு. அவங்க கையை தொட்டுப்பா, அவங்க இருக்கா வளையல். ஓகேவா. ஓகே, போடணும் பாரு. நீங்க லெஃப்ட் கையில எதுவுமே வளையல்ஸ் இல்லை. ஓகேவா. ஓகே, போடணும். அதுக்கு பேர் தான் வளைக்கை. ஏன்னா சங்க காலத்தெல்லாம் பொண்ணு குடம் எடுத்து தண்ணிக்கு போகும்போது வெளியிலேயே வராது, தண்ணீர் எடுக்க மட்டும்தான் வெளியே வரும். அப்போ பொண்ணு போகுதுங்கிறது பையனுக்கு எப்படி தெரியும்? ஒன்று கொலுசு ஓசை கேட்கணும், இல்லைன்னா வளையல் ஓசை கேட்கணும். கையை வீசிட்டு போகும்போது வளைக்கை ஒலிக்கும், இல்லைன்னா சலங்க ஒலிக்கும். இது ரெண்டு தான் கல்யாணத்துக்குரிய மெயின் டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா. அது இப்போ ரெண்டுமே இல்லாமல் பொண்ணு ஊசி போயிட்டு இருக்கு. இப்போ செல்லு வந்ததுனால ஆல் செல்லூஸ். ஓகேவா. அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா, அப்பனும் நோக்கினா நான் அடுத்து நொறிக்கணும் அப்படின்ட்டு. வளைக்கை. ரெண்டாம் வேற்றம் ஒரு பயனும் உடன் தொக்கத்தோ. ஒழுக்கம் பெயர் சொல்லோட வகையறிக. தொழிற்பெயர் பண்பு பெயர்ல போடக்கூடாது. இது ஒழுகுதல் அப்படிங்கிறதோட வேர் சொல் ஒழுக்கம். தளல் பணிந்தான் பெயர் சொல்லினுடைய வகையறிக. பொருளாகு பெயர், கருவியாகு பெயர், இடவாகு பெயர், தானியாகு பெயர். இது கலல் பணிந்தான். கலல்ங்கிறது இறைவன் காலில் போட்டிருக்கிற ஒரு அணிகலன். ஆமா, கும்பிடுறவங்க போய் அந்த கலல் தொட்டு கும்பிட மாட்டாங்க. அந்த கலல் அணிஞ்சிருக்கிற இடமான பாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க. ஓகேவா. தானியாக பெயர். தானத்தின் பெயர், தானியின் பெயர் தானத்திற்கு ஆகியோர். தானியன்னா அணிகலன். அணிகலன் மறைஞ்சு அவர் போட்டிருக்கிற இடம் பாதத்தை குறி. இறைவனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுவோமே தவிர அந்த கொலுசு 5000 ரூபா தேருன்ட்டு அதை தொட்டு கும்பிட வர மாட்டோம். காப்பு, இறைவன் காலில் போட்டிருக்கிற காப்பு தான் கலல். அதனால் தானியாக பெயர். இறங்கு என்பதோட இலக்கண குறிப்பு தருக. இறங்கு, 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 இறங்கு. இந்த இறங்கு இது செய்யுள்ள இரக்கம் கொள்பவர்களை பிறருக்காக இறங்குபவர்களை குறிக்கும். இறங்குபவர் தான் இறங்குன்னு சொல்றோம். செய்யுள்ள வர சொல்லு அறிஞர் பொருள். இதுக்கு வந்து இறங்குபவர்னு பொருள். அதனால இது வினையால் அணைந்த. இது மாதிரி கேட்டு ஏமாத்துவான் பார்த்து. வினையால் அணைந்த இது செய்யுள்ள. இந்த ரச்சனை யாத்திரிகத்தெல்லாம் இயேசுவுக்காக இறங்கியவர்கள், அதை இறங்குங்கிற சொல்லல போடுவார். இறங்கு. நீ உடனே ஆர்டர் கட்டளை சொல்லு அப்படின்னு எழுதிவிடாது. அடுத்து இருநிதி என்பதனுடைய இலக்கண குறிப்பு தருக. இருநிதி, இருநிதி, இருநிதி. இது அளவு பண்பு குறிக்கிறதுனால பண்பு தொகமா உருவாக்கம் எழுதிவிடாது. பண்பு தொகை. இரண்டு நிதி இல்லை, பெரிய பண்பு, பெரிய அளவு நிதியை குறி. இருநிதி பண்பு தொகை. இது மாதிரி டிஃபரெண்ட் வேர்டு தான் கேட்போம். இருநிதி பண்பு தொகை. தெல் அமுது, தெல் அமுது பண்பு தொகையா? நல்லா யோசிச்சு பாரு. தெல்லாகி அமுது நீ போடுவ எதுனாலும். தெல்லமுது, தெல்லமுது வினைத்தொகை. வினைத்தொகை. இது பண்பு தொகை. ஏமாத்துறதுமா உங்களுக்கு பண்பு தொகை மாதிரி வரும். எதுப்பா இதுக்கு நீ பொருள் போய் செய்யுள்ள பார்த்துக்கிட்டு வந்து சொல்லு அடுத்த வாரம். அந்த பொருளை 3 காலத்துக்கும் போற மாதிரி இருக்கும். ஓகேவா. இலக்கியத்துல தொன்மையான இல்லை, 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி பொருள் வரும். ஓகேவா.
அதாவது தெல் அமுதுன்னா தித்திக்கும் அமுது மாதிரி நேத்து தித்தித்த அமுது இன்னைக்கு தித்திக்குன்ற அமுது நாளை தித்திக்கு போகும் அமுதுங்கிற பொருள்ல வரும். ஓகேவா? ஓகே. அதனால தெல் அமுது வந்து வினைத்தொகை. சிந்தாமணி. சிவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. சிந்தாமணி. உடனே பொறுப்பேறு. எங்க அக்கா பொண்ணு பேரு அப்படின்னு எழுதிப்படாத. சிந்தாத மணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு. டொக்குன்னு பாரு. யாருக்காவது சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னு வருமா? வராது. ஆனா சிந்தாத மணி தாப்போச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு. சிந்தாமணி. ஆமா. ஆடுகம். இலக்கண குறிப்பு தருக. ஆடுகம். இதெல்லாம் பழைய புக்ல பழைய சம்சீர்ல வர்றது. ஆடுகம். ஆடுகம் இலக்கண குறிப்பு. தன்மை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று, படற்கை வினைமுற்று, முன்னிலை ஒருமை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று. இதெல்லாம் இது பழைய ஓல்டு புக்ல இருக்கும். தன்மை பன்மை வினைமுற்று. மருண்ட நென். ஆமா. இது வந்து உணர்த்தி நென் இப்ப கேட்டான் இல்லையா வெள்ளிமணிக்கு, அதையே காப்பி அடிச்சிட்டு நான் வேற இது போட்டேன். ஓகேவா? மருண்ட நென். தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்த கேள்வி. குகை முகம் என்பதினுடைய குகை முகம். குகை முகம் உருவகமா ஊமை தொகையா? உருவகம். உருவகிச்சிருக்கோம் முகத்தை குகையா உருவகிக்கலாம்ல. சிலருக்கு அப்படியே குகை சுமாரி முகம் இருந்தா அது உருவகம் செய்யலாம்ல. குகை மாதிரி பொந்து பொந்து ஸ்பேஸ் இருந்தா இது ஊமை தொகை தான். குகை போன்ற முகம். ஓகேவா? ஓகே. குகை மாதிரி குகை எப்படி இருக்கும்? அப்படி வட்டம்ஸா இருக்கும்ல, கூசா இருக்கும். இது மாதிரி பேசும் அழகு. ஓகேவா? ஓகே. மதிமுகங்கிற மாதிரி பொண்ணுக்கு மதிமுகம், ஜென்னுக்கு குகை முகம். ஓகேவா? ஓகே. சரி. குகை முகம். ஆனா மகா லேடிஸுங்களுக்கெல்லாம் குகை முகம் கிடையாது. வீரர்களுக்கு தான் குகை முகம். ஓகேவா? குகை எப்படி இருக்கும்? உள்ள பொந்துக்குள்ள அப்படியே போகுமே. வட்டம்ஸ் வட்டம்ஸ் அப்படி வரும். வட்டாட்டமா உள்ள அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்படி இருக்கும். ஓகேவா? இது குகை முகம். நெக்ஸ்ட். பெயர் சொல்லின் வகை அறிக. குகை முகத்துக்கு அடுத்து அண்ணி. எங்க அண்ணி அழகா இருக்கிறாங்க, அகலமா இருக்கிறாங்க, பொற்பெயர் அப்படின்னு போட்டுறாத. ஓகேவா? அண்ணி கிளை பெயர் அல்லது உறவு பெயர். கிளை பெயர் அல்லது உறவு பெயர். மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. மறவன். மறவன் என்ன பெயர் சொல்? குடிப்பெயர், குடும்பெயர், பழைய கால ஜாதி. மறவன். ஆதிரையான் பெயர் சொல்லின் வகை அறிக. கால ஆகு பெயர். ஆதர் நட்சத்திரத்தை குறிக்காம ஆதர் நட்சத்திரத்துல பிறந்த கடவுளான சிவபெருமானும் குறிக்கும். சிவபெருமானுக்கு ஆதிரையான் திருவாதிரையான் பெயர். காலாகு பெயர். ஆமா, ஆதிரையான் காலாகு பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. ஏற்பாடு. ஏற்பாடு பெயர் சொல்லோட வகை. காலப்பெயர். சிறுபொழுது 6 வகை சிறுபொழுதுல ஒன்று. இது மாதிரி தான் ஏமாத்துறத காலப்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. பொய்கை. பொய்கை. பொய்கை மீன்ஸ் குளம், நீர் தேங்கி நிற்கிற இடம். இடப்பெயர். இடப்பெயர். பொய்கைக்கு குளத்துக்கு தமிழ் பெயர் இன்னொரு பேர் வாவின்னு ஓடுறது. வாவி. ஆவி இல்ல வாவி. வாவின்னு கேட்டாலும் இடப்பெயர். அடுத்து முக்கியமான இது முத்திக்கனி. பெயர் சொல்லின் வகை அறிக. உருவகம். முத்திக்கனி.
இது பழைய புக்கில் இருக்கா புது புக்கில் இருக்கா? இது ஓல்டு புக் தான் நினைக்கிறேன். முத்திக்கனி. அடுத்த கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மூடுபனி வினைத்தொகை. பெயர் சொல்லின் வகையறிக. போக்கு. போக்கு. பெயர் சொல்லின் வகையறிக. போக்கு. போக்கு தொழிற்பெயர். போதல். போதல் செல்லுதல். போக்கு தொழிற்பெயர். ஏன்னா விகுதி பெறாத தொழிற்பெயர். நல்ல விகுதி பெறாத தொழிற்பெயர் போக்கு. பெயர் சொல்லின் வகையறிக. மல்லிகை. மல்லிகை சூடினால் அல்ல, மல்லிகை சினை பெயர் வராதா? பொருள் பெயரா சினை பெயரா? நீ மல்லிகை பொருளை பார்ப்பியா, பூ இல்லையா? மல்லிகை பூன்னா ஒரு வெறும் மல்லிகைன்னா மல்லிகை செடியை குறிக்கும், அதனால பொருட்பெயர். மல்லிகை செடி. மல்லிகை சூடினேன்னா என்ன? நீ மல்லிகை செடியை பிடிங்கி சூடினேன்னு அர்த்தம் இல்லை. மல்லிகை செடியில இருக்கிற பூவை சூடினேன். மல்லிகை செடியே சூடுனா மெண்டல்ஸ் அவன்னுட்டு ஒன்று பின்னாடி எல்லாரும் போவாங்க, வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேவா? பொருட்பெயர் மல்லிகை. ஒளி அமுது இலக்கண குறிப்பு தருக. ஒளி அமுது. ஒளி அமுது. ஒளி அமுது. ஆமா, அமுத ஒளி அப்படின்னா ஓமை தொகை. அமுதம் போன்ற ஒளி மாத்தி போட்டினா உருவாக்கும். ஒளி அமுது உருவாக்கும். கொஞ்சோண்டு ஏமாந்துடக்கூடாது. ஒளி போன்ற அமுதுன்னுட்டு ஊமை தொகைன்னு அடிச்சுப்படாத. ஓகேவா? அடுத்தது முக்கியமானது போனது. போனது என்பதோட இலக்கண குறிப்பு. போனது. போனது. போனது வினையச்சம், ஒன்றன்பால் வினைமுற்று, பெயரச்சம், பலவின்பால் வினைமுற்று. ஒன்றன்பால் வினைமுற்றா? நல்லா யோசி. போனது ஒன்றன்பால் வினைமுற்று. ஒன்று, அது போனது. குருவி போனது. ஓகேவா? ஓகே. சேவல் போனது. ஓகேவா? பெண் போனதுங்க கூடாது, பெண் போனாலும் கொண்டு. ஓகேவா? ஒன்றன்பால் வினைமுற்று. கொன்றை சூடு இலக்கண குறிப்பு தருக. கொன்றை சூடு. ரெண்டாம் வேற்றுமை தொகை. கொன்றையை சூடுன்னு வரணும். ஐ மறைஞ்சு போச்சு. ரெண்டாம் வேற்றுமை தொகை. ரெண்டாம் வேற்றுமை உருவம் பயனுடன் தொகை கிடையாது. அடுத்து எரிவாள் இலக்கண குறிப்பு தருக. எரிவாள். 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 நேற்று எரிந்த வாள் இன்னைக்கு எரிகின்ற வாள், நாளை எரிய போகும் வாள் வினைத்தொகை. வினைத்தொகை. எரிவாள் எரிந்த வாள் கத்தி. எரிந்த வாள். காலத்தச்சன். காலத்தச்சன் இலக்கண குறிப்பு தருக. காலத்தச்சன். என்ன இலக்கண குறிப்பு? இது உருவாக்கம். காலத்தச்சனா ஒருத்தர் உருவாக்கம் செய்வாங்க. காலத்தச்சன் உருவாக்கம். வென்றி இலக்கண குறிப்பு தருக. வென்றி. 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 வென்றி இல்ல, இந்த இன்னும் இறா மாறும், அதனால இது மெலித்தல் விகாரம். மெல்லின எழுத்தை மாற்றிட்டு வல்லின எழுத்தா மாற்றணுமா? வலித்தல் விகாரம் 60 மெலித்தல் விகாரம். மெல்லின எழுத்தை மாற்றிட்டு வல்லின எழுத்தா போட்டோமா இது மெலித்தல் விகாரம். எதை மாத்திரமோ அது போடுறத வச்சுக்க கூடாது. வெற்றின்னு இருக்கணும், ஆனா வென்றின்னு மாறிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இலக்கண குறிப்பு வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து லாஸ்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. பெட்டிக்குள் பணம் இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் கேள்வி. பெட்டியில் இருப்பது பணமா? செகண்ட் கேள்வி. பெட்டிக்குள் இருப்பது என்ன? தேர்ட் கொஸ்டின்.
பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? ஃபோர்த் கொஸ்டின், பெட்டிக்குள் பணம் இருக்கிறதா? ஏன் பணம் இருக்கிறதான்னா பணம் இருக்கிறதுன்னு தானே இருக்கு. பெட்டிக்குள் பணம் என்ன கரெக்டா இல்ல? பெட்டிக்குள்ள பணம் இருக்கிறதான்னா என்ன? மேல பெட்டிக்குள் பணம் இருக்கிறது. பெட்டிக்குள் பணம் இருக்கிறதா? ஆ? பெட்டிக்குள் பணம் இருக்கிறதான்னு கேட்டா, பெட்டிக்குள் பணம் இருக்கிறதுன்னு நீளமா சொல்ல தேவையில்ல. ஆம், எஸ் ஆர் நோ சொன்னீங்கன்னாவே போதும். ஓகேவா? அதனால அது பொருந்தாது. பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் போடக்கூடாது. அடுத்து விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவுல், சிங்கி, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒயிலாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? கேள்வி 1. 2. ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஒயிலாட்டத்தில் எவ்வாறான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஒயிலாட்டத்தில் எதற்கான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? அதுதான் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. அன்னம் கூடை முடைந்தால். ஏ, அன்னம் என்ன செய்தால்? பி, அன்னம் முடைந்தது கூடையா? சி, அன்னம் கூடை முடைந்தாளா? டி, அன்னம் செய்தது எவை? அன்னம் செய்தது எவையெல்லாம் கிடையாது. அன்னம் என்ன செய்தால்? அன்னம் கோடை முடைந்தாள். அன்னம் கோடை முடைந்தாளான்னு கேட்டா ஆம்னு சொன்னாவே போதும். ஓகேவா? அதனால அன்னம் என்ன செய்தால்? அன்னம் கோடை முடைந்தாள். விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரினும் ஓம்பப்படுவது எது? ஒழுக்கம் எத்தகையது? ஒழுக்கத்தை எவ்வாறு ஓம்ப வேண்டும்? ஒழுக்கம் என்றால் என்ன? உயிரினும் ஓம்பப்படுவது எது? விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் தொழில் வளத்தை பொறுத்து அமையும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் தொழில் வளத்தை பொறுத்து அமையுமா? ஒரு நாட்டின் தொழில் வளம் எதை முன்னேற்றும்? ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும்? எதை பொறுத்து அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம்? சி, ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும். ஓகேவா? அடுத்து, விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலரேர் என்று அழைக்கப்படுகிறார். ஏ, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் பாவலரேர் என்று அழைக்கப்படுகிறாரா? பாவலரேர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டி, பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதுதான் கரெக்ட். பாவலரேர் என்று அழைக்கப்படுவர் கிடையாது. ஏன்னா நாம நடுவில் இருக்கிற செயற்படு பொருளை ஃபர்ஸ்ட் கொண்டு வரக்கூடாது. அவன் எழுவாயை ஃபர்ஸ்ட் போட்டு கேட்கணும். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இது ஒரு திருக்குறளோட வரி. மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். அதாவது ஒருத்தர் பெரிய கட்டடம், மேன்மையான கட்டடம், மேன்மையான பணத்துல இருந்து கூட மேன்மையான குணம் இல்லைன்னா அவர் கீழானவர். ஒருத்தர் எந்த பணமுமே இல்லாம தாழ்மையான குலத்துல தாழ்மையான பணம் சின்ன சிறுபான்மையவரா இருந்தா கூட அவங்க கிட்ட குணம் நல்ல குணம் இருந்தா அவங்க தான் பெரியவங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு. குணம் ஒழுக்கம் யாருக்கிட்ட அதிகம் நல்லதா இருக்கோ, அன்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் பெரியவங்க. அப்ப கீழிருந்து கீழல்லார் கீழல்லவர். கேள்வி ஏ, கீழல்லவர் யார்? கீழல்லவர் எப்படிப்பட்டவர்? சி, கீழிருந்தும் கீழல்லார் யார்? கீழல்லாரின் நிலை என்ன? சி, கீழிருந்தும் கீழல்லார் யார்? ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி, கீழிருந்தும் கீழல்லார் யார்? கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லார். அடுத்த விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. கேள்வி, இழந்தாலும் பிற்பயப்பவை எவை? நற்பாலவை எப்பொழுது பயக்கும்? இழப்பது எது? எவை பிற்பயம்? ஃபர்ஸ்ட் ஏதான் ஆன்சர். இழந்தாலும் பிற்பயப்பவை எவை? இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலம். அடுத்த விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். பசுங்காய் எது? நெல்லிக்காயை என்ன செய்ய வேண்டும்? நெல்லியம் பொருள் கூறு. நெல்லிக்காயின் குணம் என்ன? பசுங்காய் எது? அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். அந்த நெல்லிக்காய் வந்து அறத்தின் வழிபட்டது, அவையாருக்கு அதிபர் கொடுத்தது அப்படிங்கிறார். ஓகேவா? அப்ப கேள்வி, பசுங்காய் எது? நெல்லிக்காய் என்ன செய்யணும்? நெல்லியம் பொருள் கூறு. நெல்லிக்காயின் குணம் என்ன? இதுக்கு டி தான் ஆன்சர். நெல்லிக்காயின் குணம் என்ன? அறந்தலைப்பட்ட நெல்லிக்காய். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாலும் ஏமாந்துருவீங்க பார்த்து. நெல்லிக்காயினுடைய குணம் என்ன? அடுத்த விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். இது சிலப்பதிகாரத்துல வர வரி. பாண்டிய இறந்த பிறகு பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியும்
இனிமேல் கணவனே இறந்துட்டாரு. தமிழ்நாட்டுல கணவன் இறந்த அம்மா இறந்துட்டா, பொண்ணோட அம்மா இறந்தா, சின்னம்மாவோ, பெரியம்மாவோ காமிச்சு அம்மா இருக்காங்கன்னு காட்டலாம். பொண்ணோட அப்பா இறந்துட்டாருன்னா, பெரியப்பாவையோ, சித்தப்பாவையோ காமிச்சு அப்பா முறையிலேருந்து காப்பாத்துவார்ன்னு சொல்லலாம். ஆனா, பொண்ணோட கணவன் இறந்துட்டா, கணவனோட அண்ணனையோ, தம்பியோ காமிச்சு கணவன் முறையிலேருந்து காப்பாத்துவார்ன்னு சொல்லுவது இல்லை. இன்னொருத்தனை காட்ட முடியாது கணவனாக. அப்படின்னு அவன் மேலேயே விழுந்து இறந்துருவாங்க. ஓகேவா? கணவன் இழந்தோருக்கு காட்டுவது இல். ஏ. யாருக்கு ஆறுதல் கூற இயலாது. பி. கணவனை இழந்தோருக்கு என்ன நேர்கிறது? சி. காட்டுவது இல் என்பதின் பொருள் யாது? டி. கணவனை இழந்தோருக்கு செய்ய வேண்டியது எது? யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? கணவனை இழந்தோருக்கு கணவனை இழந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஏதான் இது மாதிரி கேட்டா கொஞ்சம் மூளைய செலுத்தி போடணும். ஓகேவா? ஓகே. திருக்குறள் ஒரு அற இலக்கியம். திருக்குறள் அற இலக்கிய நூலா? திருக்குறள் எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? திருக்குறள் ஓர் அற இலக்கியமா? ஓர் அற இலக்கியம் திருக்குறளா? திருக்குறள் எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறிவாளர் தீண்டாமையை ஏற்பது இல்லை. யார் தீண்டாமையை ஏற்பதில்லை? அறிவாளர் தீண்டாமையை ஏற்பரோ? தீண்டாமை அறிவாளர் ஏற்பரோ? அறிவாளர் ஏன் தீண்டாமையை ஏற்பது இல்லை? இதுல எது வரும்? ஆப்ஷன் ஏ. யார் தீண்டாமையை ஏற்பது இல்லை? அறிவாளர் தீண்டாமையை ஏற்பது இல்லை. அடுத்து எவ்வகை வாக்கியம்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. வாக்கிய வாக்கியம் வந்துட்டோம். செய்தி வாக்கியம், விளை வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். செய்தி. கீழ்கண்டவற்றில் எது வினா வாக்கியம் அல்ல? காணலின் நீரோ, வானகமே, இளவெயிலே, மரச்சரிவே, காட்சி பிழைதானோ, நானும் ஓர்க்கனவோ. இதுல எது வினா வாக்கியம் அல்ல? இப்ப குரூப் 2 கேட்டிருந்தானே இது, அதுல இருந்து தான் எடுத்தேன். வானகமே, இளவெயிலே, மரச்சரிவே, இது வினா வாக்கியம் கிடையாது. இந்த பாட்டு கேட்டது இல்லையா? நிற்பதுவே நடப்பதுவே உள்ள, அதுல வரும். இதில் கேள்வி இல்லை. நானும் ஓர் கனவோ கேள்வி. காணலின் நீரோ கேள்வி. காட்சி பிழைதானோ கேள்வி. அந்த வானகமே, இளவெயிலே, மரச்சரிவேன் கேள்வி இல்லை. அது அப்படியே பொருள போறார். ஓகேவா? நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ அப்படின்னு பாடிட்டு போவார். ஓகேவா? ஓகே. அந்த பாட்டுல செம்ம நல்லா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு தான், பாரதி படத்தை பார்த்துட்டு தான், பாரதி அவரோட மனைவி யாருறான்னா தேவயானி அப்படின்ட்டு பையன் எழுதி வைக்கிறான். அந்த படத்துல பாரதிக்கு ஒய்ஃப் தேவயானி. பாரதியோட ஒய்ஃப் யாரு? ஆரிஃப் சார் தெரியும். செல்லம்மா. கோவமா இல்ல, செல்லம்மா. ஓகேவா? ஓகே. சரி. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? 1. அகராதியில் காண்க. 2. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. 3. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். 4. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதுல எது எது கட்டளை? எது கட்டளை தொடர்? அகராதியில் காண்க, படம் தரும் செய்தி பக்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 3 காவாரம் 3ம் கட்டளை. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாங்கிறது கெஞ்சி கேட்கறது, வேண்டுதல் பொருள்ல வரும். ஓகேவா? புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம்னு ஆர்டரா போட்டா யாராவது வெளியே போவா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அது ஆர்டர்ஸ் இல்லை, இது கெஞ்சி கேட்கணும். தயவு செய்து போவாதப்பா அப்படிம்பாங்க. ஓகேவா? அடிச்சுட்டு போயிரும்பா. ஓகேவா? ஓகே. சரி. மரம் மேல விழுந்துரும்பா அப்படிம்பாங்க. ஓகேவா? ஓகே. கார் மேல புளிய மரம் படுத்துக்கும்பா, தயவு செய்து புயலின் போது போகாதுப்பா அப்படிங்கணும். இது வேண்டுதல் பொருள் வர ஒன்னே ஒண்ணு. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். அதை தவிர 3மே கட்டளை. அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஆர்டர்ஸ். ஓகேவா? ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு உண்டு. இது எவ்வகை வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம், செய்தி வாக்கியம், நேர்கூற்று வாக்கியம், அயற்கூற்று வாக்கியம். இது உடன்பாட்டு வாக்கியம். ஓகேவா? ஆசிரியர்களுக்கு என்றுமே செல்வாக்கு உண்டு, செய்தி கிடையாது. அடுத்து, அனந்தனுக்கு காது ஏது? எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம், வினா வாக்கியம், தனி வாக்கியம், தொடர் வாக்கியம். இது கேள்வி கிடையாது. இது பீலிங்ஸ்ல சொல்றது. ஓகேவா? ஆமா. அனந்தனுக்கு காது ஏது அப்படிங்கிறது ஏன்னா பக்தர்ஸ் பரவசத்துல சொல்ற வேர்டு. ஓகேவா? எதுப்பா? குறியீஸ்லாம் போட கிடையாது, சாதா. ஓகேவா? ஓகே. அனந்தனுக்கு காது ஏது? உணர்ச்சி கிடையாது, வினா கிடையாது, பீலிங்ஸ். குறி போடலனாலும் வரும். பக்தர்கள் பரவசத்துல சொல்றது தம்பி. இது மாதிரி ஏமாத்திருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இது இது அனந்தன். ஆமா, இறைவன்.
இறைவனுக்கு காது ஏதுன்னு பக்தர்கள் பரவசத்துல சொல்ற பக்தி பரவசம் ஃபீலிங்ஸ். ஓகே. என்னன்னா பாம்பு ஒரு இறைவன். ஓகேவா? அவருக்கு வந்து காதுஸ் கிடையாது. கண்ணே காதும்பாங்க. ஓகேவா? ம். அடுத்து செயப்பாட்டு வினை. கீழ்கண்டவற்றில் செயப்பாட்டு வினை எது? இது கொஸ்டின்ல குரூப் 2ல கேட்ட கேள்விமா, ஆன்சர் குடுத்தது உணர்ச்சி ஃபீலிங்ஸ். அப்புறம் தான் பார்த்தா இறைவன் பக்தர்கள் வந்து இறைவனுக்கு ஃபீலிங்ஸ்ல சொல்ற மாரி. ஓகேவா? ஓகே. அதனால இது வினா வாக்கியம்னு போட்டுறாங்க. அனந்தனுக்கு காது ஏது? இது வினா கேள்வி வருது. ஏதுன்னு கேள்வி கேட்கிற மாரி வருதுன்னு போட்டுறாது. செயல்பாட்டு வினை ஏது? இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக கேட்கறது. சில மெண்டல்ஸ் கேள்வி வரும்ல 4. அதுவா இதுவான்னு. அது அங்க ஆன்சர் குடுக்கும்போது தான் ரைட்டு அது இது. ஓகேவா? ஓகே. ஒரு 3 கேள்வி அப்படி வரும். ஓகேவா? 3 கேள்விக்கு எது ரைட்டுன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆன்சருக்கு வந்த எடுத்தா, ஓ! இதுதான் அப்படின்னு நீ நம்ப முடியும். எதுப்பா? ஆ பிரைவேட் கீயுமே தப்பாத்தான் இருக்கும். அவன் குடுக்கறத நம்ம ஒத்துக்கணும். அவன் கவர்மெண்ட் குடுக்கறது தப்பாத்தான் இருக்கும். கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? அந்த 2 கேள்வி வந்து அது மாரி இருக்கும். கொஸ்டின்ஸ். ஓகே. ஏன்னா நான் கூட ஒரு முறை ஒற்றலைப்படையா வர மெய்யெழுத்து எத்தனைன்னு கேட்டோம். 10ம் குடுத்துட்டான், 11ம் குடுத்துட்டான். மெய்யெழுத்து 10 தான். ஆனா ஆன்சர் 11ன்னு குடுத்துட்டான். ஏன்னு கேட்டதுக்கு, ஆயுத எழுத்து செய்யுள்ல வரும்பொழுது மெய்யெழுத்தாவே வச்சுக்கலாம். அப்படின்னு ஒரு அ சமச்சீர்ல ஒரு ஆயுத எழுத்து கீழ ஒரு சின்ன கொட்டேஷன்ல ஒரு வரி இருக்கும். அத எடுத்து குடுத்தேன். ஓகேவா? அது மாரி வந்து ஒரு 2 கேள்வி மெண்டல்ஸ் கொஸ்டின் இருக்கும். அது மாரில இந்த அனந்தனுக்கு காது ஏது? அத நீ வினா வாக்கியம்ன்னு போட்டுறாத. இது நானே வினா வாக்கியம்ன்னு தான் நெனச்சேன். அப்புறம் இது கடவுள்ஸ்ங்கிறதுனால ஃபீலிங்ஸ்ல சொல்றேன். செயப்பாட்டு வினா. இதெல்லாம் வந்து பரீட்சையில வைக்கும்போதே எல்லாருமே கேள்வி வாக்கியம் தான் அடிச்சிருந்தாங்க. ஒருத்தன் கூட உணர்ச்சி அடிக்கல. ஆனா ஆன்சர் வந்து உணர்ச்சி. செயப்பாட்டு வினை எது? கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான்? கந்தனை அழைத்தவர் யார்? தலைவர் பரிசை வழங்கினார். நான் பாடம் படித்தேன். இதுல செயல்பாட்டு வினை எது? கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான்? ஓகேவா? ஓகே. கொடிது கொடிது. மனமுடிக்க பணம் கேட்பது. எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். இதுவும் அதே மாரி தான். கொஞ்சம் ஃபீலிங் சென்டென்ஸ் தான். கொடிது கொடிது. மனமுடிக்க பணம் கேட்பது. அவையார் ஃபீலிங்ஸ்ல சொல்றாங்க. டவுரி கேட்கக்கூடாதுன்னு. ஓகேவா? அதனால இது வந்து உணர்ச்சி வாக்கியம். கொடிது கொடுன்றட்ட 2 சொல்லு, 3 சொல்லலாம் அடிக்க வந்துட்டு அது ஃபீலிங்ஸ் தான். ஓகேவா? ஓகே. அடுத்து 20. உழவன் உழைத்து களைத்து வீடு திரும்பினான். எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், செய்தி வாக்கியம். உழைத்து களைத்து 2 வினையெச்சம் வந்துட்டாவே தொடர் வாக்கியம். ஒரே ஒரு வினையெச்சமா இருந்தா கலவை வாக்கியம். 2 வினையெச்சம் தொடர் வாக்கியம். குழந்தைகளின் மனம் மலரினும் மென்மையானது, புனிதமானது, பொய் பேசா தன்மையானது. எவ்வகை வாக்கியம்? ஒரே ஒரே எழுவாய் பல பயனிலை கொண்டு வந்தா தொடர் வாக்கியம். கண்ணாவா எவ்வகை தொடர்? எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வெளித்தொடர், பெயரெச்சத் தொடர். வெளித்தொடர் அழைச்சு சொல்றேன். பல்லாண்டுகள் நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்ததே. எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம், செய்தி வாக்கியம், தனி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். எது வரும்? உணர்ச்சியா? 23. இது உணர்ச்சி வாக்கியம். ஃபீலிங்ஸ். சோகம். அந்தோ பல்லாண்டு அடிமைப்பட்டு கிடந்ததே. ஒரு சோகம்ஸ்ல ஃபீலிங்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஒரு சில ஆண்டுகள்னா ஃபீலிங்ஸ் வராது. பல்லாண்டு அப்படிங்கும்போது சோகமா சொல்ற மாரி. உழைத்து உயர்ந்திடு. எவ்வகை வாக்கியம்? உழைத்து உயர்ந்திடு. ஆர்டர்ஸ். கட்டளை. உழைத்து உயர்ந்து. அவன் துணியை நனைத்தான். எவ்வகை வாக்கியம்? தன்வின, பிறவின, செய்தி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். கொடுத்துறது படிச்சு பார்க்கணும். ஓகேவா? அதனால வந்து அவன் துணியை நனைத்தான். இது மத்தவன் செய்றானே அப்படின்னு நினைக்காத. மத்தவனா இருந்தாலும் அவன் தான் செய்யறான். ஓகேவா? தன்வினை. இது பிறவனன்னு நெறைய பேர் போட்டுருவாங்க. அவன்ங்கும்போது மத்தவன குறிக்குதுன்னு. அவன் வேலைய அவனே செய்யறான். மத்தவன செய்ய வைக்கல. அதனால தன்வினை. கலவை வாக்கியம் குறித்த சரியான கூற்று எது? ஓர் எழுவாய் ஒரே பயனிலையை கொண்டு வரும். ஒரு முதன்மை வாக்கியம்
ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு வரும். ஒரே எழுவாய் பல வினையெச்சங்களை கொண்டு வரும். ஒரே கலவை வாக்கியம்பா. கலவை வாக்கியம் வந்து பல வினையெச்சங்களை கொண்டு வரது தொடர் வாக்கியம் ஆயிடும். ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். பல வாக்கியத்துடன் வரும். பி தான் ஆன்சர். ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் வரும். கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல கலவை வாக்கியத்துக்கு பொறுத்தது அர்த்தம். ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் வரும். ஒரு துணை வாக்கியத்தோட வரலாம், பல துணை வாக்கியத்தோடு வரலாம். ஆனா இங்க கொடுத்திருக்கிறதுல கலை வாக்கியத்துக்கு பொருந்து வர்றது ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை. பி ஆன்சர். கலை வாக்கியம் குறித்த சரியான கூற்று ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிறவினை வாக்கியம் எது? பந்து உருண்டது, அவர்கள் நன்றாக படித்தனர், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், மணிமேகலை யார்? சி, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இவர் பிறவன். நெக்ஸ்ட், வேலன் நேற்று படித்தான். எவ்வகை வாக்கியம்? தன்வின, செய்வின, பிறவன, செயற்பாட்டுவின. 4 வினையில வேலன் நல்லா பார்த்தோன்னு, வேலன் நேற்று படித்தான். தன்வினை அவனே தான் படிக்கிறான். அது நேற்றுங்கிற தேமாத்திரத்தா கொடுத்து. எவகை வாக்கியம் என கண்டறி. கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். முற்றுவின, செய்வின, பிறவின, தன்வின. கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். இது தன்வினை இல்லை, இது செய்வினை. சிலப்பதிகாரம் நடுவில் செய்படு பொருள் வந்துருச்சு. ஓகேவா? செய்வினை. சிலப்பதிகாரங்கிற செய்படு பொருள் வந்துருச்சு, அதனால செய்வினை. குருவி கூடு கட்டியது. எவகை வாக்கியம்? ஆமா, குருவி கூடு கட்டியது. செய்வினை. கூடுங்கிறது செய்த பொருள், அதுவும் செய்யப்படு பொருள் வந்துருச்சு. செய்வினை வாக்கியம் எது? கீழ்கண்டவற்றில் மாவட்ட ஆட்சியரால் கொடியேற்றப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றுவார். ஏற்றினார் கொடியை மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். இதுல செய்வினை வாக்கியம் எது? கொடியை ஏற்றினார். ஓகேவா? மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார். கொடியை ஏற்றுவார்னு இருக்கு எதிர்காலத்துல. நீங்கள் டி தான், மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியம் ஆக்குக. மக்கள் காந்தியடிகளை போற்றுகின்றனர். இதனுடைய செயற்பாட்டு வினை எதுன்னு சொல். காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றார். காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுவார். காந்தியடிகளை மக்கள் போற்றுவர். மக்களால் காந்தியடிகள் போற்றப்படுவார். இது எது? ஏதா ஆன்சர். காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றார். ஓகேவா? காந்தியடிகள் மக்களால் போற்றப்படுகின்றார். கொடுத்திருக்கிற வாக்கியத்துல ரெண்டாவது இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறத ரெண்டாவதா போட்டு ஆள் போட்டு. அடுத்து பாடம் பயிற்று. எவகைவன? தன்வின, பிறவின, செய்வன, செய்பாட்டு வேண. இது பிறவின. பயில் தன்வின, பயிற்று பிறவன். பழக்கினால் என்ன வினை? எச்ச வினை, தன்வின, பிறவின, செய்வன. பழக்கினால் பிறவின, பிறவின. பழகினால் தன்வின, பழக்கினால் பிறவன். ஏற்றினான் என்பது என்ன வினை? செய்வினை, எச்சவின, தன்வின, பிறவின. ஏற்றினான், இதுவும் பிறவனை தான். ஓகேவா? 20 35. ஏற்றினான். ஏற்றினான் என்பது என்ன வினை? அவன் ஏற்றினான், பிறவன். நான் ஏற்றினேன் வந்தா தன்வினை. ஓகேவா? எது? நாம சொல்லுவேன். நாம ரெண்டாவது அவன் ஏற்றினான் அப்படிங்கும் போது நாம இங்க இருந்து சொல்லும் போது அவன் ஏற்றினான்னு சொல்லுவோம்ல. என்னது? அது அவனே செய்யறோம். இது அவன் ஏற்றினாங்கும் போது நாம அவன் இன்னொருத்தன் வந்து ஏற்ற வைக்கிறது இந்த இடத்துல. புரியுதா? அவன் ஏற்றினான் என்பது என்ன வினை? பிறவன. 35. ஆமாமா, ஏறினான் தன்வினை. ஏறினானுக்கு ஏற்றினான் தான் பிறவன். ஏறினான் என்பதோட பிறவனை தான் ஏற்றினான். ஓகேவா? அதனால வந்து ஏற்றினான்ங்கிறது பிறவன். ஏற்றினான்ங்கிறது ரெண்டாவது ஆள் சொல் மூணாவது ஆளை ஏற்ற வைக்கிறது இந்த இடத்துல. ஓகேவா? இதுக்கு தன்வினை சொல் வந்து ஏறினான். அவனே ஏறினான், அது தன்வினை. ஏற்றினான்ங்கிறது ரெண்டாவது ஆள் மூணாவது ஆளை ஏற்ற வைக்கிறான்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கா, இது மாதிரி ஏமாத்திருவான்.
அப்பா சொன்னார். சொன்னார் தன்வினை தான். இது தன்வினை. என்னது? அது தப்பு. இங்க நடுவுல செய்படு பொருளே இல்லையே. செய்படு பொருளே இல்லாம எப்படி செய்வினை வரும்? ஓகேவா? செய்படு பொருள் செய்படு வினைக்கு வந்து டெபினிஷனே என்ன அப்படின்னா, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனில்லை என்ற வரிசையில் அமைகின்ற வாக்கியம். செய்யப்படு பொருளே இல்லைன்னா அது கண்டிப்பா தன்வினை. புக்ஸில் நிறைய எரர் இருக்குதுங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஒரு 10 ஒவ்வொரு புக்கில் 10, 15 எரர்ஸ் இருக்கு. இலக்கண எரர்ஸ். அப்பாச்சும் ஒரு புக்கில் வந்து கலிங்கத்து பாருங்க நந்தி கலம்பகத்திலே என்னமோ மேலோட இலக்கண குறிப்போட விடையை வந்து கீழ் சொல்லுக்கு நேராக கொடுத்துருப்போம். கீழோட இலக்கண குறிப்புக்குரிய விடையை மேல் சொல்லுக்கு கொடுத்துருப்பான். 2 சொல்லுக்கு தான் இலக்கண குறிப்புன்னு கேட்டிருப்பான். கீழ் சொல்லுக்கு மேலேயும் மேலு கீழேயும். ஆ அதெல்லாம் சொல்லி மாத்தலான்னு இருந்தேன். புக்கே மாறி போச்சு. எங்க போய் மாத்துறது? புக்கு மாறுற டைமே வந்துருச்சு. ஆ இல்ல அது எழுதி போட்டவ அவன் திட்டக்கல்வியோடி தானே பாடநூல் தலைவர். அவர் கடிதம் எழுதுனீங்கன்னா குழு கூப்பிட்டு மாத்தி விட்டுருவாரு. இப்ப புக்ஸ் இன்னும் இப்ப ஸ்டாலின் இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த புக் வந்து. இப்ப புக்கு மாற போகுது. அடுத்த வருஷம் அநேகமா புது புக் வந்து. ஆ ஆமா. புக்ஸ் 5 வருஷம் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப நியூ புக் வந்ததுமா. நான் என்ன நான் என்னோட புக் வெளியிட்டே இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த புக் வந்த வருஷத்துல தான் நான் வெளியிட்டேன். ஓகேவா? அதனால இன்னும் இந்த 6 மாசம், 1 மாசம் இப்போ புது புக் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த அவரு எலெக்ஷனுக்கு முன்ன நியூ புக் வெளியிட்டுருவாங்க. ஆல் வகுப்பு. இது பழைய புக் ஆயிடும். ஆமா. திருப்பி சமச்சீர் மாதிரி டிஎம்கே வந்து சமச்சீர் புக்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க. பழைய 5 வருஷத்துக்கு ஒரு முறை பாடநூல் மாறும். அது யார் ஆட்சியில இருந்தாலும். நீங்க அதுக்கு தான் சொல்றேன் பாடுபட்டு இப்போ போயிடுங்க. திருப்பி திருப்பி டிஎன்பிசிக்கு வராதீங்க. திருப்பி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்ஸ். முழு மெண்டல்ஸ் ஆக்குற சிலபஸ். ஓகேவா? பிச்சிட்டு ஆடுறாங்க. வாத்தியார் நடத்துற வாத்தியாரும் எந்த மாடல்ல கொஸ்டின் வரும்னு தெரியல. கொடுத்துருக்கிற சிலபஸ்லயே ஒவ்வொரு டாபிக் 4 இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறோம். அதுலயே வந்து ஒரு 20 லைனை எடுக்கணும். ஓகேவா? அயர் சொல்லுனா என்ன, பிறமொழி சொல்லுனா என்ன? ரெண்டும் 2 இடத்துல. எதிர்ச்சொல்லு 2 இடத்துல இருக்கு. ஓகேவா? வலுச்சொல் திருந்திய சொல்லுன்னு ஒரு இடத்துல இருக்கு. பேச்சொல்லுக்கு எழுத்து வழக்குன்னு ஒரு இடத்துல இருக்கு. அது மாதிரி டபுள்ஸ்ல ஒரு 10 சொல்லு அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய மாத்தணும். அதெல்லாம் எப்ப சரி பண்ண போறாங்க? அவசரத்துல விட்டுட்டாங்க. சரி பார்க்காமலே. ஒரு 20 சென்டென்ஸ் அதுல வந்து டபுள்ஸ் இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு எதிர்ச்சொல் இருக்கு. 2வது யூனிட்ல ஒரு எதிர்ச்சொல் இருக்கு. யூனிட்டுக்கு எதிர்ச்சொல் மாறுமா? சிலபஸ்ல 2 எதிர்ச்சொல் இருக்கு. எடுத்து பாருங்க. சரி, ஓகே. பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு. ஐயோ 5:10 ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சிடறேன். அதனால ஏற்றினான்ங்கிறது நீ ஏறினானுடைய பிறவினம் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஓகேவா? ஏறினான் தன்வினை, ஏற்றினான் பிறவி. இசையின் இனிமையை அறியாதியவர் எவர்? எவ்வகை வாக்கியம்? செய்வின, தன்வின, உடன்பாட்டு வின, பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம். இதுல ஆன்சர் வந்து 2 எதிர்ச்சொல் வந்தா பொருள் மாறாத எதிர்மறை. ஓகேவா? இசையின் இனிமையை அறியாதவர் ஒரு எதிர்ச்சொல். ஓகேவா? எவரும் இலர். இலர் ஒரு எதிர்ச்சொல். இது 2 எதிர்ச்சொல் வந்தா அது பொருள் மாறாத எதிர்மறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ குரூப் 2 பிரிலிமினரில ஒண்ணு கேட்டேன். நெக்ஸ்ட். ஊமையால் விளக்கப் பெறும் சரியான பொருள். மலைமுகம் காணா பயிர் போல. வாட்டம் அல்லது சோகம். வாட்டத்தை எடுத்துட்டு துன்பம்னு கொடுத்தா அடிக்கலாம் நீங்க. ஓகேவா? இலவு காத்த கிளி போல. இது ஏமாற்றம். ஒற்றுமை என்னும் பொருளை குறிக்கும் ஊமை தொடர் எது? நீரும் நெருப்பும், தாமரை இலை தண்ணீர், எலியும் பூனையும் போல, புளியும் பழமும் தோடும் போல. இதுல ஒற்றுமை குறிக்கிறது எது? தாமரை இலை தண்ணீர் வேற்றுமை, எலியும் பூனும் வேற்றுமை, நீரும் நெருப்பும் வேற்றும், புளியும் பழமும் ஓடுன்னா ஒட்டாம ஒட்டிர். அதுதான் ஒற்றுமை. எதிர்பார்ப்பு என்னும் பொருள் தரும் ஊமை தொடர் எது? சீரிய நாகம், சூழ்கொண்ட மேகம், செல்லரித்த ஓரை, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. கும்பிட போன தெய்வம் எதிர்பார்ப்புல அது எதிர்பாராத செயல். எதிர்பார்ப்பு வேற, எதிர்பாராம வர்றது வேற. இது சூழ்கொண்ட மேகம் தான் எதிர்பார்ப்பு. மேகம் சூழ் கொண்டுச்சுன்னா மழை வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகேவா? ஏமாத்துறதுக்காகத்தான் அந்த கும்பிட போன வரையும் போட்டிருக்கிறேன்.
எதிர்பாராத செயல் வேற, எதிர்பார்ப்பு வேற. நம்ம எதிர்பார்ப்பு வரும், வராம இருக்கலாம். எதிர்பாராம நடந்தது வந்துரும். உடன்பாடு. ஆனா பார்ப்பு வந்து வரலாம், வராம போகும். மேகம் வந்துச்சுன்னா மழை வருமான்னு பார்ப்போம். வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுதான் எதிர்பார்ப்பு. எதிர்பாராத செயல்னா திடீர்னு வந்துரும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததடா, கூழ ஊத்துடா, பால் ஊத்துடான்னு சாங் இருக்கு இல்லையா? ஓகே. அதனால இந்த 2 டிஃபரெண்ட்டுக்காகத்தான் இதை எடுத்தேன். இது சூழ்கொண்ட மேகம் தான் ரைட். கிணற்று தவளை போல பகைமை, அறியாம, நட்பு, கட்டுப்பாடு. அறியாம ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கும். நீர்மேல் எழுத்து போல ஊமையால் விளக்க பெறும் சரியான பொருள். நிலையான, நிலையாமை, உறுதி, முடியாமை. இது நிலையாமை, உடனே அழிஞ்சிடும். இஞ்சி தின்ற குரங்கு போல ஊமையால் விளக்க பெறும் சரியான பொருள். கண்ணீர், விழித்தல், துன்பம், அழுகை. அழுவாதா? கண்ணீர் வராதா? நீ ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டு கண்ணீர் வருமா, திரு திருன்னு முழிப்பியான்னு பார்க்கலாம். முழிக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சியும் காரம்தான். குரங்கு இஞ்சி சாப்பிட்டா தண்ணி கிடைக்குமான்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் தண்ணி கடன்னு விட்டுருவோம், குரங்குக்கும் வரும். ஓகேவா? அதனால ஏமாத்துறதுக்காக கண்ணீர்லாம் கொடுத்து இது திரு திருன்னு முழிக்கிறது தான். விழித்து எங்க தண்ணி கிடைக்குன்னு இப்படி முழிக்கும். போண்டாவில் இருக்கிற பச்சை மிளகாய் சாப்பிட்டா கந்தசாமி போல. நடுவில் தண்ணி இல்லாத இடத்துல பச்சை மிளகாய் ஒன்று நல்ல காரம் சாப்பிட்டு விட்டோமா அவ்வளோ கண்ணீர் வரும், முழிப்போம் எங்க தண்ணிக்கு பாட்டி வீடு கிடைக்குமான்ட்டு. ஓகேவா? ஓகே. இலைமறைக்காய் போல நெருக்கம், தெளிவு, மறைபொருள், ரகசியம். மறைபொருள் இதெல்லாம் எழுதிருவீங்க. பசுத்தோல் போர்த்திய புலி போல நட்பு, பகைமை, எதிர்பாராத செயல், நயவஞ்சகம். சக்கர பந்தலில் தேன்மாரி பொழிந்தார் போல அல்லது பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல, ரெண்டுக்குமே இன்ப மிகுதி. ஹாப்பியஸ்ட், ஹாப்பி ஸ்கொயர். ஹாப்பி கிடையாது, ஹாப்பி. பந்தலே சக்கரை, அதுல தேன்மலை பொழிந்தா இன்னும் ஹையஸ்ட் இனிப்போஸ். ஓகேவா? ஓகே. லட்டுவே இனிப்பு. லட்டுவை கொண்டு போயிட்டு திருப்பி வெள்ளைப்பாக்கில் போட்டோம்னா அது எவ்வளோ டேஸ்ட். இனிப்பு ஸ்கொயர். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல நம்ம மகாலட்சுமி வாடகைக்கு இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து குடி புகுந்துக்குவாங்க, போக மாட்டேன்ட்டு. அது அத்துமேர், எல்லைமேர் அல்லது அத்துமேர். அவசர கொடுக்க மரபு தொடர் ஒன்று எடுத்திருக்கிறேன். அவசர கொடுக்கை எண்ணி துணியாமை. ஓகேம்மா? பிளான் பண்ணி செய்யாம டக்குன்னு போய் விழுந்துடுறது. அந்த குளம் எவ்வளோ ஆழம்னே தெரியாம என் நீச்சல் தெரியுமே விழுந்து அந்த குளத்தில் சேர்ந்தா நீச்சல் தெரிஞ்சவனையும் உள்ள கொண்டு போயிடும். அதனால பிளான் பண்ணி போகும். பாட்டு என்ற சொல்லோட எதுகை எது? பட்டு, மொட்டு, வட்டு, காட்டு. பாட்டு என்ற சொல்லோட எதுகை எதுகுமானம். பாட்டு என்ற சொல்லோட எதுகை. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கும் பார். என்ன சொல்லு கொடுத்தேன்? ஒரே நிமிஷம். பட்டு, மொட்டு, வட்டு, காட்டு. பட்டு, மொட்டு, வட்டு, காட்டு. ஆன்சர் வந்து காட்டு. ஏன்னா எதுகங்கிறது என்னன்னா, முதல் எழுத்து அளவத்து இருக்க ரெண்டாம் எழுத்து தோன்றியாரோ தொடுப்பது. இங்க நெடில்னா நெடிலாவே இருந்து ரெண்டாவது எழுத்து தோன்றி வரும். ஓகேவா? எல்லாமே இட்டு இருக்கும். ஆனா முதல் எழுத்து பாரு நெடில் குறிலா வந்தா அது எதுக்கு கிடையாது. சரியான எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அளவு ஒத்து இருக்கும். முதலாம் எழுத்து அளவொத்து இருக்க ரெண்டாவது எழுத்து தோன்றி வருவது தான் எது. ஓகே. அதனால வந்து காட்டு. இதுக்கெல்லாம் குரூப் 2ல வந்த கொஸ்டின். நான் கவனி. எதுகைக்கு உண்மையான விதி அதுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் அளவொத்து இருக்கணும். அதுதான் சரியான எதுக்கு. சில நேரம் அது இல்லாதப்ப வேற தூரத்தை கூட எடுத்துக்கலாம். முழு 100% எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அளவொத்து இருக்கும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க என்ற குரட்பாவில் வந்துள்ள எதுகை எது? இணை எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய், கூலை எதுக. சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற். இதுல இருக்கிற எதுக எது? எதுக வகை பாரு. நம்பர் 1, 2, 4. 1 to 4 கீழ்கதுவு. அறிவுடையார் ஆவது அறிவார். இக்குறளில் வந்துள்ள இயைபு எது? அறிவுடையார் ஆவது அறிவார். இயைபு கேட்டு ஒரே வரியில் சீரியையும் கேட்டு. அறிவுடையார் ஆவது அறிவார்.
அறிவிலா. இதுல இருக்கிற ஈபோட வகை கேட்டிருக்கு. இருங்க, இதுக்கு ஆன்சர் போடுறோம். மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று எய்ப்பு பாருங்க. 1 2 4 4 1 2 4 கீழ்கதுவாய் எய்ப்பு தான். ஓகேவா? ரிவேர்ஸ்ல இருந்து வரணும். கீழ்கதுவாய் கவனி. கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது சரியானது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும்? பி, இரண்டாம் எழுத்து மட்டும் ஒன்றி வருவது எதுகையாகும்? சி, முதலாம் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும்? டி, இரண்டாம் எழுத்து அளவொத்து இருக்க முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும்? சி தான் ரைட். முதலாம் எழுத்து அளவொத்து இருக்க இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும். அடுத்து சரியானது எது? மலை. சொல்லுக. சொல்லிற் பயனுடைய சொல்லற்க. சொல்லிற் பயனிலா சொல். இக்குறளில் அடியதுகை மட்டும் வந்துள்ளது. இக்குறளில் சீர்மோனை மட்டும் வந்துள்ளது. இக்குறளில் சீரெதுகை சீர்மோனை வந்துள்ளது. இக்குறளில் சீர் இயைபு அடி இயைபு வந்துள்ளது. எது சரியானது? சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க. சொல்லிற் பயனிலா சொல். இதுல என்னென்ன வந்திருக்கு? சீரெதுக சீர்மோன். ஓகேவா? சீர் எதுகையும் இருக்கு, மேலேயும் சொல்லுக வருது, கீழேயும் சொல்லுக வருது. சொல்லற். நான் அடியே கொடுக்கல. இந்த ஆன்சர்ல 4மே சீர் தான் கொடுத்துருக்கிறேன். அப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னா சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க. அப்ப இக்குறளில் சீர் எதுக சீர்மோன ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? சீர் எதுக சீர்மோன். அடி எதுக்கு கொடுத்திருந்தானா கொடுக்கலாம். அடி எதுக்கு அடிமோன்னு இங்க ஆன்சரே நான் கொடுக்கல. நெக்ஸ்ட். என்னப்பா? அது பாவகை தான். அது உடனே எல்லாம் சொல்ல முடியாது. 3 மணி நேரம் வேணும். கேட்டேன், போன வாரம் கொடுக்கல அவரு. நான் என்ன பண்ணிட்டோம்? ஓகேவா? நான் உங்களுக்கு வேணும் இந்த பேப்பர் வச்சிருக்கேன். பாவகைகளுக்கு முக்கியமான இது இருக்கு. இதை வந்து குரூப்ல அனுப்பிச்சு விட்டுற சொல்லு. பாவகைகள் குறித்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல இருக்கும். இதை வந்து சார் அனுப்பிச்சு விட்டுற சொல்லு. முதல்ல பா வகைக்கும் பா இனத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, பா வகைகள் வந்து பாக்களோட இலக்கணங்களோட பொருந்தி வரும். பா இனங்கள் வந்து பா இலக்கணத்தோட ஒத்து வராது. இதுதான் ரெண்டுக்கும் வேணும். 3 தான் பா இனங்கள் இருக்கும். இந்த 3 பேர்ல வந்தா அது பா இனங்கள்னு வச்சுக்கோங்க. துறை, தாலிச, விருத்தம். இந்த 3 பேர்ல வந்தா அது பா வகை கிடையாது, பா இனங்கள். இந்த 3ம் பா இனம் நீங்க வச்சுக்கணும். இது பா வகை கிடையாது. இதை தவிர வேற இது எல்லாமே பா வகைகள். இந்த 3 பேர்ல தொடங்கிருச்சுன்னா அது பா வகை கிடையாது. பா வகை என்பது முழுக்க முழுக்க அந்த பாவோட இலக்கணங்களை பொருந்தி வரும். ஏதாவது 1 2 மிஸ் ஆகும். ஆனா பா இனங்கள்ல இந்த பாவ இலக்கணங்களே பொருந்தியே வராது. டிஃப்ரெண்டா வரும். அது டீடைல்ஸா இருக்கும். அனுப்பிச்சு விடுவார், பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு அரை நேரம் வேணும். வகைகள் ஒவ்வொரு வகை எல்லாம் சொல்றது. அது பக்கமே 10 பக்கம். நெக்ஸ்ட். இன்னும் 2 3 கொஸ்டின் தான் இருக்கு, பார்த்துடலாம். எய்பு என்பது என்ன? செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்து ஒன்றி வருவது எய்பு எனப்படும். செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி அசை ஒன்றி வருவது எய்பு எனப்படும். செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி சீர் ஒன்றி வருவது எய்பு எனப்படும். செய்யுளின் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது எய்பு எனப்படும். லாஸ்ட் டி தான். இறுதி அசை ஒன்றி வரலாம், சீர் ஒன்றி வரலாம், எழுத்து ஒன்றி வரலாம். அடுத்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இக்குறளில் முற்று மோனை வந்துள்ளது, முற்று எதுகை அமைந்துள்ளது, முற்று எய்பு அமைந்துள்ளது, டி இவை அனைத்தும் அமைந்துள்ளது. முற்று மோன, முற்று எதுக, முற்று எய்பு, டி வந்து இவை அனைத்தும். என்னது? இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை. இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை.
ஆ முற்று எதுகை முற்று எதுகை மட்டும் இருக்கு. ஓகேவா? பி தான் ஆன்சர். ஏன்னா டூ நாலுலையுமே இருக்கு. மற்றதெல்லாம் அந்த படுப்பர்னு ஒரு வேறு வார்த்தை வந்ததுனால மற்றதெல்லாம் கிடையாது. முற்று எதுகை மட்டும் அமைந்துள்ளது. இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை. அடுத்த வானாகி மண்ணாகி அதெல்லாம் இல்ல. ஒரே வரிதான், அவ்வளவுதான். இந்த சொல்லல, இந்த வரியில உள்ள சீர் இயைபு எது? இதுல இருக்கிற சீர் இயைபு எது? ஏ வானாகி மண்ணாகி, ஏ வானாகி மண்ணாகி, பி மண்ணாகி வழியாகி, சி ஒளியாகி வெளியாகி, டி சி வானாகி வெளியாகி. வானாகி வெளியாகி டி. இதுல இருக்கிற சீர் இயைபு எது? வானாகி வெளியாகி, ஒளியாகி ஒளியாகி வெளியாகி, இப்படி கொடுத்து ஏமாத்துவான். ஓகேவா? நீங்க நீங்க இயைபுக்கு இந்த ஆர்டர் போக கூடாது, இந்த ஆர்டர்ல வரணும். ஃபர்ஸ்ட் ஒளியாகி வழியாகி, ஒளியாகி வழியாகி தான் ரைட். ஓகேவா? ஏமாத்துறதுக்காக கேட்பான், பார்த்து. நீ பாட்டு இதுவும் ரைட்டு தான். வானாகி மண்ணாகி ஃபர்ஸ்டே ரைட்டு பாட்டிப்பா. வானாகி மண்ணாகி கீ கீ, அதுவும் கிடையாது. உண்மையான இயைபுங்கிறது லாஸ்ட்ல இருந்து வரும். ஓகேவா? எய்புக்கு மட்டும் சீர் எய்புக்கு இதுதான் ஒண்ணு, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு. ரேஸ் ஆடு. ஒளியாகி வழியாகி தான் ரைட். நெக்ஸ்ட் இது மாதிரி பார்த்துக்கோ. நெடுந்தொகை, இதற்கான எதுகை சொல் எது? நெடுந்தொகை. நான் எதுகை சொல் எதுன்னு கேட்கறேன், நீங்க எதிர் சொல்ல சொல்றீங்க. ஓகேவா? காது கேட்கறது நான் எதுகை சொல்லுன்னா எதிர் சொல்லலாம். நெடுந்தொகைக்கு குறுந்தொகை நருந்தொகை. பாரு, நீங்க சொன்ன ஆன்சரே ஆன்சரே கொடுத்துட்டேன். அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஆபீஸுக்கு போகணும்னா எதை அடிக்கணும்? குறுந்தொகை நடுந்தொகை. ஆடுகொடி, ஆடுகொடி, ஆடுகொடி. ஆ ஆடுகொடி தப்பு. ஏன்னா இங்க நே குறியிலு டூ, குறியிலு டூ. கடுங்கணல், கடுங்கணல் டூ டூ. கடுங்கணல், கடுங்கணல், கடுங்கணல். குறியில் குறியில். நெடுந்தொகை இதற்கான எதுகை சொல். ஏமாத்திருத்தா இது மாதிரி கேட்பான். உடனே குறுந்தொகைன்னு அடிச்சு விடாத. ஆடுகொடி டூ வருதுன்னு அடிச்சு விடாத. நே குறியில் கா குறியில், அதுக்கடுத்து டூ டூ வரும். அவ்வளவுதான். இது மாதிரி பார்த்துக்கோ. கொஸ்டின்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் 12 எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த மாடலை மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம்பிள் வேணா வேற சொல்லு போடுவானே தவிர மேக்சிமம் இதழ் மாடல்லே வந்துடும். ஓகேவா? நான் வந்து ரெண்டுமே ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். புதுசு பழசு ரெண்டுலையுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுது அறிஞர் பொருள் எல்லாமே இப்போ அனுப்புவாங்க. எடுத்து அனுப்ப சொல்றேன். எல்லாமே பார்த்துக்கோ. ஏதாவது டவுட்ஸ்னா ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட என் நம்பர்ஸ் குறிச்சுக்கோ. எந்த டவுட்டாக இருந்தாலும் 95 85 94 21 43.
94 95 இல்ல நம்பரே மாறி மறந்து போச்சு. ஓகேவா? என்ன என்னோட நம்பர்? சொல்லு. நம்பர்ஸ் மறந்துட்டேன். 95 94 நான் நம்பர்ஸ் ஒருத்தர் வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. இல்ல ஒரே நம்பர் தான் கந்தசாமி இருக்கு. ஓகே கரெக்டா தான் இல்லையா? கரெக்டா தான் இல்லையா? இந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. கேளுங்க. போன் எடுப்பேன், மிரட்டவெல்லாம் மாட்டேன். அதெல்லாம் வந்து நல்ல சாருக்கு அளவு கிடையாது. பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்டு. எல்லாரும் ஜாப் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிளேஸ் டூர் பிளேஸ் கந்தசாமிக்கு கிடைக்கும். ஓகேவா? வாழ்த்துக்கள். ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க, கேட்டுக்கோங்க. ஓகே. ஆ மகா ஸ்டாப்லரா வச்சிருக்கீங்க. சரி, அங்க வாங்க, உள்ள வாங்க. ஆ எல்லாம் அந்த கொஸ்டின் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு மெண்டல் ஆயிட்டேன். ஆன்சர் 4 நாள் போடுறதுக்கு எவ்வளோ 240 கொஸ்டின் எவ்வளோ ஆன்சர் போடணும். இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வாரம் வாரம் டெஸ்ட் நானா எடுத்தது. அதனால வந்து இந்த மாடல்ஸ் தான் வரும், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே போகலாம். 5 மணிக்கு முடிக்கணும்னு நினச்சா 5:30 ஆயிடுச்சு. லாஸ்ட் பழமொழி ஒன்று விட்டுட்டேன். பழமொழியில 3 வகையில உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பழமொழியில விடுபட்ட சொல் கேட்பாங்க. ஒரு பழமொழி டேஸ் கொடுத்து, இப்ப 5இல் வளையாதது 50இல் டேஸ் வளையுமான்னு போடணும். விடுபட்ட சொல் ஒண்ணு, அது உணர்த்துகின்ற பொருள். ஓகேவா? இப்ப உணர்த்துகின்ற பொருள்னா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? அந்த தெருவுல வெயில்ல இருக்கிற கல் வந்து வெயில் வந்தாலும் தாங்கும், மழை வந்தாலும் தாங்கும், கவலைப்படாது, கவலையின்மை. இது மாதிரி பொருள்ல கேட்போம். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுக்கு என்ன பொருள்? வேளாண்மையா, விவசாயமா, உழவா? உழவை தான் குறிக்கணும். அதுல உழவுங்கிற சொல் வர்றதுனால இப்படி ஒண்ணு. இல்லைன்னா பழமொழியோட பொருளை கொடுத்து இந்த பொருளுக்கு ஏற்ற பழமொழி எதுன்னு கேட்பான். கவனி, கீழ்கண்டவற்றில் ஏழை பணக்காரனுக்குரிய பழமொழி எது அப்படின்னு கேட்டு, இருப்பவனுக்கு புளியாப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அப்படின்னு கேட்பான். இது யாரு குறிப்பிடுது? இருப்பவங்கிறது பணக்காரன், இல்லாதவங்கிறது ஏழை. ஏழை பணக்காரனுக்குரிய பழமொழி எது? இப்படி பழமொழி கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், பொருள்ல வரும். இல்லைன்னா விடுபட்ட சொல்லலை கேட்பான். அவ்வளவுதான். அது பயந்துக்கலாம். ஓகேப்பா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஆள்